ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 நாள் உபவாசத்திற்கு விஜயக்கா முன்னாடி வரீங்களா? முன்னாடி வந்துடுங்க. எல்லா செஷனும் வந்து கலந்து கொண்ட உபவாசத்தில் காத்திருந்த ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் கொடுத்த உற்சாகத்திற்காக, அர்ப்பணிப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரண்யா கிளாஸ் மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறேன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஊழியரை நம்ம இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நமக்கு தேவையான, சபைக்கு தேவையான, ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 நாட்களும் யார் கலந்து கொண்டீங்க? உபவாசத்தோடு இருக்கிறவங்க 3 நாட்களும் கலந்து கொண்டவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஓகே. இந்த 3 நாட்களும் கலந்து கொள்ளாதவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறோம். பெரிய எதிர்பார்ப்போட அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் 4, 5, 6 உபவாசம் இருக்குது. அதுக்கு இப்போவே நம்ம ஆயத்தமாயிட்டோம். பெரிய பிரயாசப்படுறோம். ஆனால் விசுவாசிகள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் சரியான விதத்தில். வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம் அப்படின்னா யாருக்காக நம்ம நடத்துகிறோம்? வெறும் பாய்க்காக பேசுகிறதுக்காக ஊழியக்காரங்க வரலை. அவங்களுடைய நேரத்தை கொடுத்து வர்றாங்க. அது எல்லாரும் பிரயோஜனப்படணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை நடத்துவாராக. சரி, இந்த நாட்களில், இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்த ஒரு கேள்வியும் அதற்கான பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு கேள்வியும் அதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் இந்த ஊழியத்தை கடந்த 30 வருடங்களாக செய்து வருவதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த 30 வருடங்களாக கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். 30 வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடப்பதற்கு, வெள்ளிக்கிழமைகள் உபவாச ஜபங்கள் நடப்பதற்கு, 3 நாட்கள் உபவாச ஜபங்கள் நடப்பதற்கும், கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அப்படின்னு எல்லா ஜபங்களையும் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். சிறுவர் ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் நிறைய விசுவாசிகளை போய் சந்திப்பதற்கு, திருமணங்களை, எல்லா காரியங்களில், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ கேள்வி என்னென்னா, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? சபை எதற்காக இத்தனை ஆராதனை? எதற்காக இத்தனை ஜெபம்? எதற்காக நம்ம ஏன் ஆரம்பித்தோம்? நம்முடைய இலக்கு என்னது? நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இலக்கில் நம்ம எத்தனை சதவீதம் முடிச்சிருக்கிறோம்? இன்னும் எத்தனை சதவீதம் முடிக்க வேண்டியது இருக்குது? இந்த 30 வருடத்தில் தேவன் கொடுத்த இலக்கில் நம்ம இருக்கிறோமா? அந்த பாதையில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? அப்படிங்கிற கேள்வியை ஆண்டவர் கொடுத்தாரு. எதற்காக நம்ம செய்கிறோம்? எதற்காக வாரம் ஆராதனை நடத்துகிறோம்? வாரம் நீங்களும் பிரயாசப்பட்டு வர்றீங்க. எதற்காக? இந்த சரி, கொக்கோ கோலா உங்களுக்கு தெரியுங்களா? கொக்கோ கோலா தெரியுமா? அது என்னது? ஜூஸ். கொக்கோ கோலாங்கிறது ஒரு ஜூஸ். எல்லாரும் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொக்கோ கோலா உருவாக்கப்பட்டது எதுக்குன்னா, தலைவலி மருந்துக்காக. தலைவலிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கொக்கோ கோலா. இந்த கொக்கோ கோலா, அந்த மருந்து என்ன பண்ணுவாங்களாம், தண்ணியில் கலந்து குடித்தா தலைவலி வராது. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்போ தெரியாமல் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, தண்ணியை கலக்கிறதுக்கு பதிலாக அதில் சோடாவை கலந்து குடித்து பார்த்துருக்கிறாரு. தெரியாமல் சோடாவை கலந்து குடித்து பார்க்கும்போது அதோடைய சுவை நல்லா இருந்ததுனால அதை அப்படியே ஜூஸாக மாற்றிட்டாங்களாம். கண்டுபிடிச்சது ஒரு காரியத்துக்காக, ஆனால் இன்றைக்கி பயன்படுறது வேற ஒரு காரியத்துக்காக. இந்த மாதிரி நிறைய பிரபலமான காரியங்கள், பிரபலமான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடித்தது ஒரு காரணத்துக்காக, ஆனால் இன்றைக்கி பயன்படுகிறது, இன்றைக்கி செயல்படுறது வேற ஒரு காரணத்துக்காக. அதுவும் நல்ல பாப்புலராக நிறைய போய் கொண்டிருக்கிற நிறைய பொருட்கள் இருக்குது. அது மாதிரி ஆண்டவர் சபை எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? நம்ம ஏன் இந்த ஜபங்களை, இந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம்? ஆண்டவர் செய்த அந்த நோக்கத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? அல்லது நோக்கத்தை விட்டு வேற திசை மாறி நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை இந்த ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சிலர் இருக்கலாம்,
25 வருடங்களாக அந்த ஊழியத்தில் இருக்கலாம், 20 வருடமா, 10 வருடங்களா, 5 வருடமா, அல்லது ஒரு 6 மாதங்களாக கூட இந்த ஊழியத்தில் தொடர்ந்து பங்கு பெறுகிற ஜனங்கள் இருக்கலாம். ஒரு ஒரு வண்டி வந்து ஒரு 30 வருடமாக போயிட்டுருக்கு. அந்தந்த ஸ்டாப் வரும்போது, அந்தந்த வருஷம் வரும்போது ஜனங்கள் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. 30 வருடமாக போயிட்டுருக்குறோம். சரி, பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி பார்த்து எங்கே போயிட்டுருக்கோம், எதுக்காக போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கிறோமே, எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வார்த்தைகளை நம்மோடு கொடுக்க விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் பேசும் என்று நான் நம்புகிறேன். சபை எதற்காக எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? எதற்காக சபை, எதற்காக நம்ம ஆராதனைக்கு வர்றோம்? சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும். ஆமென். இந்த இடத்துல சபை எதற்காக அப்படிங்கிறதுல இந்த வசனத்தில், அந்த 3 வசனத்தில் ஒரு 2 காரியத்தை மட்டும் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் அந்த 19வது வசனம் போட்டிருக்கு, சகல ஜனங்களையும் சீஷராக்கி. அதில் கடைசி வார்த்தைகள் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சொல்லுங்கள், என் கூட இருக்கிறார், சபையோடு இருக்கிறார், ஊழியத்தோடு இருக்கிறார். எதற்காகனா சீஷர்களை உருவாக்குவதற்காக. ஆமென். சீஷர்களை உருவாக்குறதற்காக. சரி, சீஷர்கள் அப்படின்னா யாருங்க? சீஷர்கள் அப்படின்னா இயேசுவுக்காய் அவருடைய வழியில் நடக்கிறவர்கள். இன்னொன்று, இயேசுவுக்காக வாழ்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க தான் சீஷர்கள். விசுவாசிகள் அப்படின்னா யாரு? நமக்காக வாழ்கிறவங்க. சொல்லுங்கள், விசுவாசிகள் யாரு? எனக்கு என்ன தேவை இருக்குது, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு நமக்காக வாழ்கிறவங்க விசுவாசிக. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு பேர் என்னதுன்னா விசுவாசிகள். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அவங்க எந்த விதத்தில் வளர்ந்துருக்கணும் அப்படின்னா சீஷர்களாக வளர்ந்துருக்கணும். ஆமென். சீஷர்களாக வளர்ந்துருக்கணும். இப்போ விசுவாசிகள்லாம் யாருங்க? என்னதுங்க? சொல்லுங்கள், கேள்வி கேட்டால் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். விசுவாசிகள்லாம் யாருங்க? தனக்காக வாழ்கிறவங்க. சீஷர்கள்லாம் யாருங்க? இப்போ இத்தனை வருடத்தில் ஆண்டுடைய பெரிதான கிருபையால் அதாவது இந்த சபையிலேயே ரட்சிக்கப்பட்டு இந்த சபையிலேயே அழைப்பை பெற்று முழு நேரமாக ஊழியம் செய்கிற ஒரு நபரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆமென். இன்னொருவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு அழைப்பை தெரிந்து கொண்டு இங்கே சபையில் வந்து ஒரு 2 வருடம் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு டிஎன் பாளையத்தில் பாஸ்டர் டேனியல் அவர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய குடும்பத்தை தவிர மற்ற இந்த 2 பேரை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார் முழு நேர ஊழியத்திற்காக. அப்போ சீஷர்கள் அப்படின்னா எல்லாரும் வேலையை விட்டுட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வரணுங்கிற அர்த்தம் இல்லை. நம்முடைய எண்ணம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சிந்தையோட இருக்கணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கி ஆண்டுடைய கிருபையினால் நிறைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார், ஊழியம் செய்வதற்கென்று கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்குள்ள கூட அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஊழியம் செய்யணுங்கிற ஒரு தரிசனத்தை, ஒரு தாகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ சபையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை, ஜனங்கள் எழும்பி செயல்படுவதற்கான சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது நம்மளால் செய்ய முடியாது, கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறார் என்று நான் நம்புகிறோம். நாம கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்முடைய நோக்கம் என்னங்க? சபையினுடைய நோக்கம் என்னது? சீஷர்களை உருவாக்குறது மட்டும்தான் சபையினுடைய நோக்கமாக இருக்கணும். சபைக்கு அதாவது ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கக்கூடாது, பிதாக்களாக வளரணும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கக்கூடாது. எனக்கு என்ன தேவை,
எனக்கு என்ன தேவை, என்னுடைய தேவைகளை மட்டும் பார்த்து வளர்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. பண்டிகை காலம் மட்டும் சபைக்கு வந்து போகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பெரிய லீவு, அடுத்த வாரம் முடிஞ்சால் வர்றது, அதெல்லாம் அதுக்கடுத்த வாரம் வரும்போது ஆண்டவரை பார்க்குற ஒரு அனுபவமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் பிதாக்களாய் சீஷர்களாய் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் சபை வைத்திருக்கிறார். சபை அதற்காக தான், சீஷர்களை உருவாக்குறதுக்காக தான் சபை. ஆனால் இன்றைக்கி சபை வளருவது, அதிகமாக சபை வளருவது எப்படின்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுல தான் வளருது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு 200 குழந்தைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த குழந்தையை பார்க்க முடியும்? 200 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சபையை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு ஆரோக்கியமான சபை எப்படி இருக்கணும்னா சீஷர்கள் உருவாக்கப்படணும், சீஷர்கள் எழும்பணும். ஆமே, நம்ம இந்த நோக்கத்தை ஒருவேளை பல வருடங்கள் வர்றதுனால இந்த நோக்கத்தை நம்ம மறந்து விடவே கூடாது. நான் ஏன் சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வருகிறார், இந்த சபையில் ஆண்டவர் என்னை ஏன் வைத்திருக்கிறார்னா நான் உருவாக்கப்படுவதற்காக, சீஷனாக மாறுவதற்காக. இப்போ எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா அல்லது ஒரு சீஷனாக இருக்கிறோமா? இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டாம். நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசியாக இருக்கிறோமா சீஷனாக இருக்கிறோமா? விசுவாசியாக இருக்கிறோன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று வந்து அந்த ஊழியக்காரர் சொன்னார் பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு எல்லாருடைய பாரத்தையும் நம்ம சுமந்து கொண்டு போகிறது, அது வந்து விசுவாசிகளை தான் உருவாக்கும். அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அதுதான் ஒரு உண்மையான தலைவனுடைய ஊழியனுடைய வேலை. இப்போ உதாரணத்துக்கு, ஐயா யாரும் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் ஜெபிக்காதீங்க, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? அதாவது ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஊழியர்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்காக வருவோம். நீங்கள் ஜெபிச்சது போதும், மற்றவர்களுக்காக ஜெபிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா? ஊழியர்கிட்ட வந்து ஜெபிக்கிறது வந்து குறைவாக நான் சொல்ல வரல, ஜெபிக்கணும், அது அவசியம், அது தேவை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வந்து தலையை தொட்டாதான் அந்த வாரம் நல்லா இருக்குங்கிறது எண்ணம் வந்து தவறானது. ஒவ்வொரு வாரமும் அவங்கள்ட்ட பார்த்து ஜெபிச்சாதான், அதாவது சபைக்கு வர்றது வேறு, வசனத்தை கேட்குறது வேறு, அங்கே போய் தலையை தொட்டுட்டு வந்தால் போதும். இது வந்து குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு மனப்பான்மை. ஆமாம், குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு மனப்பான்மை. இன்றைக்கி வந்து சிறுவர் ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் சபையிலேயே இருக்கிறது இல்லை, குழந்தைகளை பார்க்க போயிடுறாங்க. அப்படி போகிறதுனால தான் அந்த குழந்தைகளை உருவாக்கப்பட முடியும். ஒருவேளை நான் சபையில் இருக்கணும், வார்த்தையை கேட்டால் தான் நான் பலனடைய முடியும் அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களால அந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. அவங்க வந்து நேரடியாக வார்த்தையை கேட்க முடியலனாலும் இந்த யூடியூப்பில் அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் சபையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக. ஒருவேளை இது 3வது நாள் ஏதாவது நல்ல வாக்குத்தத்தங்களை வாங்கிட்டு போகலாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இப்படி தான் இருக்குது. வாக்குத்தத்தங்கள், திங்கட்கிழமை ஒரு வாக்குத்தத்தம், செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, வியாழக்கிழமை ஒன்று, வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடித்து கொண்டு அதை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருதுன்னா நம்மளால் கவனமாக கவனிக்க முடியுது. வேறு ஏதாவது ஆழமான சத்தியங்கள் வருதுன்னா இப்போ தூக்குங்கிற மாதிரி அப்போ வந்து தூக்கம் வருது. ஐயா, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறாரு. நல்லா கவனிங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள், எல்லாம் முழிச்சிருக்காங்களா பாருங்கள். இங்கே தான் இருக்காங்களா? சரி, ஆண்டவர் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கீபோர்டு தான் வாக்குத்தத்தம்னு வச்சுக்கோங்க. இது என்னதுங்க? வாக்குத்தத்தம். சொல்லுங்களேன். இதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தெரியாமல் இல்லை, நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையுமே இலவசமாக கொடுக்கல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இங்கிருந்து நான் செய்ய வேண்டியதை செய்யணும்.
நான் செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் என்ன பண்ணணும்? இங்கிருந்து அங்கே நகர்ந்து போகணும். நம்ம வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நல்லா ஜெபம் பண்ணி நல்லா உற்சாகப்பட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகுங்க? வாக்குத்தத்தம் அங்கே தான் இருக்கும். வாக்குத்தத்தத்தை மறக்கிற தேவன் அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புகள் மாறணும், நம்முடைய பார்வைகள் மாறணும். ஆமென். நம்ம வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக மறக்க மாட்டார். நம்ம அதை கொண்டாடுகிறத விட நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? ஐயா, வாழ்க்கை மாறாமல், தேவன் விரும்புகிற மாற்றம் வராமல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ சபை என்ன பண்ணணும்? சீஷர்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஐயா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த இடத்துலேருந்து அங்கே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மை மாற்றுவது தான் சபை. நம்மை உருவாக்குறது தான் சபை. இன்றைக்கி நேற்று ஊழியர் நல்லா பேசக்கூடிய, ஆனால் வியூஸ் எல்லாம் அதிகமாக போகாது. நேற்று அவர் சொன்னது மாதிரி சம்மந்தமில்லாமல் ஏதாவது கதை அடித்து ஜோக் அடித்து வந்த கதை போன கதையெல்லாம் பேசுகிறவங்க, அவங்களுடைய வியூஸ் பாருங்கள் அதிகமாக இருக்கும். வாக்குத்தத்தங்களை அள்ளி தினந்தோறும் ஐயா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிருச்சு. வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாத நிறைய ஊழியங்கள் பெருகுது. அதுதான் இன்றைக்கி வளருது. சீஷர்களை உருவாக்குறதுங்கிறது சாதாரண காரியமே இல்லை. ஜனங்களை உருவாக்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கணும்னு விரும்புகிறாரு. சீஷர்களாக மாற்றணும்னு விரும்புகிறாரு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய யோசனைகள், கனவுகள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நான் குடும்பமாக ஆண்டவரை துதிக்கணும், குடும்பமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்கு பயன்படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் கர்த்தருக்கு பயன்படணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். ஆனால் அது ஈஸி கிடையாது. நேற்று அந்த ஊழியக்காரர் சொன்னார், எனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெயை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஊற்றுறேன், அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. பல நாட்கள், பல இரவுகள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. சும்மா நடக்காது. சமீபத்தில் நம்ம சபை குரூப்பில் கூட நான் போட்டிருந்தேன். ஆர் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு தரமான சத்தியத்தை பேசுகிற ஒரு பைபிள் டீச்சர், ஒரு ஊழியர், அவர் சொல்கிறாரு, ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 10லிருந்து 12 நாட்கள் செலவு பண்ணுவேங்கிறார். ஆமே, நமக்குள்ளே இருக்கிற ஊற்றை கண்டுபிடிச்சாலும் நான் உழைக்கணும், கடினமாக நான் உழைக்கணும். ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நம்ம சோம்பேறிகளாக இருக்க முடியாது. கர்த்தருக்காக நான் பயன்படணும்னு விரும்புகிறவங்க கூட இன்றைக்கி சாயந்தரம் ஊழியத்துக்கு போகலாமா அப்படின்னா, இன்றைக்கி சாயந்தரம் அதாவது பயன்படணும்னு சொல்கிறது எளிது. ஆனால் அந்த சூழ்நிலையில், நாம் இருக்கிற சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கறது கடினம். நம்ம ஆண்டவருக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை அப்படின்னு பாடுவது எளிது. நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். என்னை சபையில் ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா. ஆமென். சொல்லுங்கள், என்னை சபையில் ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. எத்தனை பேர் அந்த நோக்கத்துக்கு நேராக நம்ம போயிட்டுருக்கிறோம்? சபையினுடைய நோக்கம் பெரிய கட்டடங்கள் கட்டுவதோ, கட்டடங்களை அலங்கரிக்கிறதோ, பிரபலமாவதோ அல்ல. நேற்று அந்த ஊழியக்காரோட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா 2 நாள் அவர் கூட பேசினதுனால, பழகினதுனால. நான் முதல்ல அந்த ஊழியரை யூடியூப்பில் பார்க்கும்போது குறைஞ்சது 2000 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, ஒரு 300 பேருக்குள்ள. அப்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தரலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னார், என்னுடைய அழைப்பே சீஷர்களை உருவாக்குறது தான்.
200 பேருக்கு மேலே பேரை கூட ஞாபகம் வைக்க முடியாது. அவ்வளோ பேர்த்துக்கு மேலே உருவாக்குறது கஷ்டம். ஜனங்களை உருவாக்குறதுக்காக தான் சபையை வைத்திருக்கிறாரு. நாங்கள் உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வெளியே போய் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க, ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறாங்க. அதுதான் சபை. பாருங்கள், தரிசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பிரபலத்துக்கு பின்னாடி போகலை, கூட்டத்துக்கு பின்னாடி போகலை. எத்தனை தலைகள் உட்கார்ந்துருக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, கர்த்தர் எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொற்றுருக்கிறாரு, அதுதான் முக்கியம். இப்போ அப்பா இருந்த சபை, ஆதிகால சபை இன்றைக்கும் இருக்குது. அவருடைய பையன், அந்த ஊழியக்காரோடைய பையன் இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. நம்முடைய பழைய சபை இருக்குல்லங்க, அதை விட சின்ன சபை. ஆனால் அன்னைக்கு அப்பா கூட இருந்த விசுவாசிகளாக இருந்த கிட்டத்தட்ட 90% ஜனங்கள் இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அதுதான் சபையுடைய வெற்றி. ஆமென். நம்ம எவ்வளோ பெரிய சபை வச்சுருக்குறோம், எத்தனை பேர் வர்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் அனுப்பப்பட ஆயத்தமாக இருக்கிறாங்க. உருவாக்குறதற்காக தான் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் இன்னும் உருவாக்கப்படணும்? நம்முடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்றங்கள் தாழ்வுகள் நம்ம வாழ்க்கை முடிய வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, தேவைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலையும் நான் என்ன பண்ணணும்னா அவருடைய தேவையை நான் பார்க்கணும். 3 நாள் உபவாசத்துக்கு வராமல் ஒருவேளை இன்றைக்கி தான் வந்திருப்பீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் ஆண்டவர் சபையில் வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் சபைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம மரித்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு யார் வருவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அங்கே தான் பண்ணணும். இதுக்கு தான் சபைக்கு வர்றது. நோக்கத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எதற்காக சபை வைத்திருக்கிறார் என்கிறத மறந்துடக்கூடாது. வாக்கு தத்தங்களை எதிர்பார்த்து குழந்தைகளாக நம்ம இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், என்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். ஆமே. இனிமேல் யூடியூப்பில் வர்ற எல்லா செய்திகளும் நீங்கள் கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. ரொம்ப தெளிவாக அதாவது வேத வார்த்தை நமக்கு போதுமானதுங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை போதுமானது. நேற்று அந்த ஊழியக்காரம்மா பேசுனது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. தாவீதை பற்றி புது ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குறாங்க, ராகேலை பற்றி புது கண்ணோட்டத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வாசித்ததே இல்லை. அப்போ வேதத்தில் இருக்கிற காரியத்தையே நம்ம இன்னும் ஒழுங்காக நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கடின உழைப்பு தேவை, வேதம் வாசிக்கிறதுக்கு கடின உழைப்பு தேவை. அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக போய் ஏதேதோ காரியத்தை கேட்டுட்டு அவங்க இவங்கள குறை சொல்கிறது, இவங்க அவங்கள குறை சொல்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு வேதத்துக்கு திரும்புவோம். அதற்கு மேலே நம்ம சபையில் கொடுக்குற வார்த்தை போதுமானது. ஐயா, நிறைய வார்த்தைகளை கேட்டு ஞானத்தை பெருக்கிறதுனால, மூளையை பெருக்கிறதுனால, தலையை பெருக்கிறதுனால ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்லை. ஆமென். சரியான நபருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். தேவையுள்ள ஆட்களுக்கு இது புரியும்னு நம்புகிறேன். நிறைய கேட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம எந்த விதத்தில் செயல்படுறோம், எந்த விதத்தில் நம்ம மாறி இருக்கிறோம்? என்னை மாற்றுவதற்காக, சீஷனாக மாற்றுவதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் சபையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். சரி, இது முதல் கேள்வி, முதல் பதில். 2வது கேள்வி நான் என்னை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் எதற்காக இந்த சபையில் என்னை வைத்திருக்கிறார்? நான் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, எதற்காக இந்த சபையில் என்னை வைத்திருக்கிறார்? நீங்களும் கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இந்த சபையில் எதுக்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார்? இந்த சபையில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் நம்புறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்குது, தூரமாக அங்கே யார் போகிறது, பஸ் வசதியாக அங்கே இல்லை, அதனால் வர அப்படியே தான் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை இங்கே வைத்திருக்கிறான்னு நம்புறீங்களா? ஒரு சத்தமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்னை இங்கே வைத்திருக்கிறாருன்னு ஒரு அல்லேலூயா. ஆமாம். யாரும் தப்பி தவறியெல்லாம் இங்கே யாரும் வரல. எதற்காக இங்கே வச்சிருக்கிறாரு? ஒருவேளை ஒரு சிலருடைய வீட்டிலிருந்து எட்டி பார்த்தா ஒரு 2 சபை தெரியும். வீட்டிலிருந்து இங்கே நம்ம சபைக்கு வர்றதுக்குள்ளே நிறைய சபைகளை தாண்டி இங்கே வர்றோம். எதற்காக வர்றோம்? எதுக்காக இந்த சபையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரு? எதற்காக வைத்திருக்கிறார்? அது எல்லா சபையிலும் நடக்குது.
எல்லா சபையும் அது நடக்குது. ஆண்டவர் ஏன் இங்கே வைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு போகிறதற்காக. அதாவது நேற்று நம்ம பார்த்தோம், நமக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது, நமக்குள்ளே ஒரு ஆயிலை வைத்திருக்கிறாரு, ஒரு தைலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த தைலத்தை பயன்படுத்துவதற்காக தான், அதற்கு உதவி செய்கிறதற்காக தான் ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். ஆமே. நான் திரும்ப சொல்கிறேன், நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதில் செயல்படுவதற்காக தான் ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா? பதில் சொல்லுங்க ஐயா. தெரியுங்க. அழுக்குழி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா? காலையில் பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. அவர் நம்ம பக்கத்தூரும் இல்லை, தமிழ்நாடே இல்லை. ஆனால் அவரை பற்றி நமக்கு தெரியுது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா உங்களுக்கு தெரியுங்களா? ஐயா ஒவ்வொரு வார்த்தைக்கும் கெஞ்ச விடுறீங்களே. தெரியும். அவர் யாரும் எந்த ஊர்? ஈரோடு இல்லை, நம்ம பக்கத்தூர் இல்லை, எங்கேயோ இருந்தார். எப்படி நமக்கு தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை கண்டு கொண்டாங்க. ஆமே. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த தைலத்தை நம்ம கண்டு கொண்டோம் அப்படின்னா, நம்மளே ஆண்டவர் அப்படி தான் வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆமே. ஒருவேளை ஒரு சிலரை ஆண்டவர் அப்படி வைக்கலாம், எல்லாரையும் அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்போம், பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், சபையில், இந்த சபையில் ஆண்டவர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய தரிசனத்தை கண்டுபிடித்து நீங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்காக தான் இந்த சபையில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமே. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வது தான், அதற்காக தான் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, அபிஷேகம். சொல்லுங்கள், அபிஷேகம். சத்தமாக சொல்லுங்களேன், அபிஷேகம். அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, என்னால் முடியாது, என்னால் முடியாது, இந்த மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு என்னால் முடியவே முடியாது, ஊழியம் செய்வதற்கு என்னால் முடியாது. ஆனால் அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது, என்னை செயல்பட வைக்குது. இது என்னுடைய பலன் அல்ல, அவருடைய பலன் எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறது தான் அபிஷேகம். அதற்காக தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமையோட பெட்டி போட்டு மூடி அடுத்த வாரம் திறக்கிறதுக்கு அல்ல அபிஷேகம். அபிஷேகத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்துருக்கிறாரு? எதுக்காக ஆவியில் நிறையணும்? எதுக்காக அக்னியால் நிரப்பப்படணும்? ஆவி நிறைவு எதுக்காக வேணும்? செயல்படுவதற்காக. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அபிஷேகம், பாருங்கள், நல்லா கவனிங்க. அபிஷேகம் வந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை செயல்படுத்தி முடிப்பதற்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அபிஷேகம் போதுமானது. நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நேற்று அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணார்ல, நம்மளும் பண்ணலாமா? நேற்று அந்த ஊழியக்காரமா அப்படி பண்ணாங்க, நம்மளும் பண்ணலாமா? அந்த பிள்ளைகள் அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணலாமா? அதற்காக அல்ல. எனக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ, என்ன அழைப்பை வச்சிருக்கிறாரோ, என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அபிஷேகம். அபிஷேகம். ஒரு ஊழியக்காரர் வேடிக்கையாக சொன்னார். ஒரு சபை வந்து பயங்கர, அதாவது ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து கேட்டாராம், சபை எப்படிப்பட்ட சபை? ஏன்னா ஆயத்தமாகணும், அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சபைக்காக ஆயத்தமாகணும், எப்படி அந்த சபை அப்படின்னு கேட்டப்போ அந்த சபையில் இருந்தவங்க சொன்னாங்களாம், பயங்கரமான அக்னியான சபை, வல்லமையான சபை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது சபைக்குள்ளே போகும்போது பயங்கரமாக ஆராதனை நடந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு மயான அமைதி. என்னென்னு பார்த்தா, ட்ரம் அடிச்சிட்டு இருந்துருக்கிறாரு, அடித்த குச்சி ட்ரம்முக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அந்த ட்ரம் அடிச்சு பிடிச்சி இழுக்கிறாரு, குச்சி வரட்டும் வரட்டும் எதிர்பார்க்குறாரு, வரமாட்டேங்குது. அதனால எல்லாரும் அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அக்னியாக இருந்த சபை ட்ரம் முடிச்ச உடனே எல்லாம் காணாமல் போச்சு. நம்முடைய அபிஷேகத்தை இப்படி நம்ம மாற்றிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படி மாற்றிடுறோம். அது அல்ல. அபிஷேகம் எதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, எனக்குள்ளே வச்சிருக்கிற, சொல்லுங்கள், எனக்குள்ளே வைத்திருக்கிற.
சொல்லுங்கள், எனக்குள்ளே வைத்திருக்கிற. இன்னும் கொஞ்சம் பேர் எந்திரிக்கல, சத்தமாக சொல்லுங்கள், எனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வது தான் தரிசனம். ஒரு சிலரை கேட்டால் என்னால் ஜெபிக்க தெரியாது, என்னால் ஊழியம் பண்ண முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் முடியாது தான். ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். யார் அந்த கொஞ்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் செயல்பட முடியும். நான் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு, இன்னும் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு, இன்னும் நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னா அது நடக்காது. கொஞ்சம் இருக்கும்போதே யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக சபையில் வைத்திருக்கிறாருங்க? சீஷரில் உருவாக்குறதுக்காக சபையை வைத்திருக்கிறார். என்ன எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய தரிசனத்தை கண்டுகொண்டு அதில் செயல்படுவதற்காக. ஏசாயா 43:7 வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா அதாவது இந்த முதல் வார்த்தைகளை மட்டும் வாசிக்கலாங்களா எல்லாரும் சேர்ந்து? நான் என் மகிமைக்கென்று உருவாக்கி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்மை எதற்காக சபையில் வைத்திருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. சொல்லுங்கள், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் குடும்பத்தில் நான் என்ன பண்ணணும்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னுடைய தொழிலில் நான் என்ன பண்ணணும்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் சபையில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு வயசு ஆகும்போது நம்மளை சுற்றி எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கணும். கல்யாணம் பண்ணணும், இத்தனை பவுன் போட்டாகணும். இது என்னதுங்க? அந்த சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலேருந்து, அதாவது சமுதாயத்திலேருந்து வருகிற அழுத்தம். அதாவது வீடு எல்லாம் இப்படி இந்த காலத்தில் வீடு இல்லாமல் யார் இருக்கிறா, கார் இல்லாமல் யார் இருக்கிறா, இப்படி இவ்வளோ பவுன் போடாமல் யார் இருக்கிறா? இந்த உலகப்பிரகாரமான நம்பிக்கைக்கு பின்னாடி, உலகப்பிரகாரமான எதிர்பார்ப்புக்கு பின்னாடி, அதை மட்டுமே நமக்கு முன்னாடி வைத்து போகிறதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளலை. அது எல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லது தான். ஆனால் ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆசை நிறைவேறக்கூடாது, என் பிள்ளைகளுடைய ஆசை நிறைவேறக்கூடாது, ஆண்டுடைய விருப்பம் நிறைவேறணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு செய்கிறதுக்காக அல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். நல்லா கவனிங்க. வாரத்தில் 6 நாட்கள், ஒரு சிலர் 7 நாட்களும் வேலை செய்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து அந்த பரலோகம் போகும்போது நம்ம என்ன கொண்டு போக முடியும்? என்ன கொண்டு போக முடியும்னா, இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம் அதை தான் கொண்டு போக முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஊழியம்னா இந்த கேம்பஸ்க்குள்ளே பண்ணுறதில்ல. அதாவது இந்த நேற்று நைட்லேருந்து நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, நைட்டெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அது முக்கியம். ஆனால் நம்முடைய ஊழியம்னால எது நினைக்கக்கூடாதுன்னா இந்த ஸ்டேஜை நினைக்கக்கூடாது. ஒரு வேளை இந்த ஸ்டேஜில் ஏறி பண்ணுறது தான் ஊழியம்னா 4 பேருக்கு மேலே யாரும் பண்ண முடியாது. அதிகபட்சம் 4 பேர் 5 பேர். நம்ம ஊழியம்னா என்ன? சபைக்கு வெளியே. சொல்லுங்கள், ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்குன்னு தெரியுங்களா? சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத விட சபைக்கு வெளியே நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோங்கிறது தான் இருக்குது. நாம சபைக்குள்ளே நாம் என்ன தான் ஜப கூட்டங்களை வச்சு பண்ணாலும் எது தேவைன்னா சபைக்கு வெளியே போனால். விபிஎஸ் டைமில் ஆண்டூர் கிருபியில் எத்தனை பேர் வந்தாங்க? அதாவது ஒரு முறை வந்தவங்க பார்த்தா கிட்டத்தட்ட 220 பேர் வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? திடீர்னு இவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்ததே இல்லை. எல்லோரும் அப்படியே திணறிட்டாங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு. இத்தனை பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது
நிறைய இடங்களில் ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். நிறைய கிராமங்களில் அந்த கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நம்ம எப்படி இங்கே ஆத்துமாக்கள் வந்தாங்க, இங்கேயே உட்காந்துட்டு இருக்க வரைக்கும் ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க. நம்ம எப்போ அவங்கள சந்திக்க போகிறோமோ, அவங்க உள்ளே வர்றதுக்கான வழியை எப்போ ஆயத்தப்படுத்துகிறோமோ அப்போ தான் ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆமென். நம்ம செயல்படுறவங்களா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா மாறும்படியாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எல்லாம் நல்லது. உலக பிரகாரமான நம்பிக்கைகள், ஆசைகள், தேவைகள் எல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நான் திரும்ப வர்றேன். ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்கள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்கிறோம்? நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், யோசிச்சு பாருங்கள், விரல் விட்டு எண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் ஆண்டவருக்காக அப்படின்னு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம்? ஒரு மாதத்தில் எத்தனை நாள்? வாரத்தில் நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக போகிறோம்? பரலோகம் போகும்போது நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்? நம்ம தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். அதாவது ஆண்டவர் பக்கமாக சேர சேர, பரலோகத்தை அனுபவிக்க வசனத்தை, சத்தியத்தை புரிந்து கொள்ள நம்மை அறியாமலே இந்த உலக பிரகாரமான கொக்கிகள், உலக பிரகாரமான கட்டுகள், அதாவது உலக பிரகாரமான ஆசைகள் நம்மளை விட்டு போயிடும். ஆமே, புரியுதுங்களா? உலக பிரகாரமான ஆசைகள் நம்ம பக்கத்தில் சேர சேர, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள உலக பிரகாரமான நன்மைகள், அதனுடைய மேலே இருக்கிற அந்த பற்றுகள் எல்லாம் நம்மை அறியாமையே நம்ம விட்டு போயிடும். இப்போ நிறைய பேர், அதாவது ஒரு சிலர் இந்த சபைக்கு வர்றாங்க, அதாவது புதுசாக ஊழியக்காரங்களா புதுசாக சபைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சிலர் எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. ஊழியம் பண்ண வந்தோமா, ஊழியம் பண்ணுறோம், கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றுறோம், போகிறோம், அவ்வளோதான். அதை பார்க்குறதும் தப்பில்லை, பார்க்காம இருக்கிறதும் தப்பில்லை. ஆனால் ஒரு சிலரோட இருதயம் அப்படியே மாறிடுது. உலகமாக என்ன அழகு இருக்குது, என்ன அலங்காரம் இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியறதில்லை. ஆமே, நகை மேலே, பொருட்கள் மேலே, வீடுகள் மேலே, ஆசைகள் மேலே எல்லாம் நல்லது, தப்பு கிடையாது, நல்லது. ஆனால் அதுக்காகவே நம்ம ஓடி 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 அதற்காக ஆண்டவரையும் பிடிச்ச பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சபையில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:42. கொஞ்சம் சத்தமா. போதும். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்நியோன்யம் அப்படின்னா என்னதுன்னா ஐக்கியம். சொல்லுங்கள். சபையில் ஆண்டவர் என்னை ஏன் வைத்திருக்கிறார்னா ஐக்கியப்படுவதற்காக. யாரோட? ஆண்கள் ஆண்களோட, பெண்கள் பெண்களோட ஐக்கியப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை சபையை கொடுத்துருக்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன் மேன் ஷோன் கிடையாது. அதாவது ஒரு தனி மனிதனுடைய காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டார். அவரே தனியாக இல்லை, அவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கூட தான் இருந்தார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் செஞ்சார். அவருடைய விருப்பப்படி எதுவும் செய்யலை. இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஊழியத்திற்குன்னு அனுப்பும்போது 2 பேராக தான் அனுப்புகிறார். தனியாக யாரும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு மிக தேவையான ஒன்று என்னென்னா ஐக்கியம். இந்த சபையில் நம்ம ஏன் வர்றோம்? ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோங்கிறத சபையில் இருக்கிற ஒரு சிலருக்காவது தெரியணும். நான் என்ன பண்ணுறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சபையில் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது? அதாவது விசுவாசிகள் கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது. ஒரு வேளை இந்த வாரம் நீங்கள் வரலன்னா, ஏன் வரலான்னு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஓ, நீங்கள் வரலையா? ஓ, சரி.
அப்படி இருக்கிறாங்களா? ஏன் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? அதாவது நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. என்னென்னா, என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல, என்கிட்ட யாருமே பழகிறதில்ல, என்ன யாரும் விசாரிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம அவைலபிளாக இல்லை. நம்ம போய் நின்னா தானே பேசுவாங்க. ஒதுங்கி 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 நிற்கிறதுனால ஐக்கியம் வராது. ஆமென். நம்ம இந்த தனியாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஊழியராக இருந்தாங்க கூட, ஊழியமாக இருந்தால் கூட தனியாக நிற்கிறதுக்கு நம்ம விருப்பப்படவே கூடாது. தனியாக நிற்கவே கூடாது. தனியாக இருக்கிறத பொதுவாக தனியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பாருங்கள் அந்த சட்டை போட்டு வந்திருக்காங்க, அந்த சட்டை ஆகாது. இவங்க பாருங்கள் இந்த கண்ணாடி போட்டு வந்திருக்காங்க, இவங்க பாருங்கள் அப்படி பண்ணுறாங்க, இவங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. எல்லாத்துட்டையும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு நம்மளை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்கிறது தான், அப்படி தான் உருவாக்கும். நம்மளை அப்படி தான் உருவாக்கும். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒரு ஐக்கியம் உள்ளவங்களா, சபையில் ஐக்கியம் உள்ளவங்களா, எல்லோரோட இணைந்தவங்களா. இப்போது நம்ம ஆராதனை முடிஞ்ச உடனே டீ கொடுக்குறோம், ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லோரும் டீ குடிச்சிட்டு ஏதோ ஒரு புது நபரை ஒவ்வொரு வாரமும் ஒரு புது நபர் கூட போய் பேசலாமே. ஒரு புது நபர், இது வரைக்கும் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் பேசலாம். புதுசாக ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசலாம். இப்போ ஆராதனை முடிஞ்சோன்னே சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்ம ஊர்க்காரங்களை விட்டுட்டு புதுசாக யார்கிட்டையாவது போய் உட்காரலாமே, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமே. சபை அப்படிங்கிற ஒரு நல்ல குடும்பமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு 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 அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்னா, ஜெபக்குழுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இது எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த இடத்துல இருக்குது. ஜெபக்குழு ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அதில் அதிகபட்சம் 15 பேர், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுதான் ஜெபக்குழுனுடைய அமைப்பு. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றி நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாவிட்டாலும் ஜெபக்குழுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா ஜெபக்குழுவில் இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம ஜெபிக்க கூப்பிடலாம், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது, நேரில் போய் சொல்லும்போது வந்துடுறோம். ஆமாம், தலைவர்கள் எல்லாம் அழுகிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாச்சு, வரமாட்டேங்கிறாங்க. யாருக்காக ஜெபக்குழு? ஒரு சிலருக்கு எங்கே நடக்குதுன்னே தெரியாது. ஐக்கியமே இருக்காது. நம்ம பிரயாசப்படுவோம். இதுக்கு மேலேயாவது ஜெபக்குழுவில் வர்றதற்கு பிரயாசப்படுங்க நம்ம சொல்ல தான் முடியும். சொல்கிறோம். அதுக்கு மேலே சபை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறாரு? ஐக்கியப்படுவதற்காக. இன்றைக்கி நேற்று ராத்திரியிலிருந்து நிறைய பேர் வேலை செய்திருக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே யார் சமையல் பண்ணாங்கன்னு போய் கை கொடுத்து ஒரு நன்றி சொல்லுங்கள். வாயில் வச்ச உடனே உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லைன்னு அது இல்லை. சுவை பார்க்கறக்காக நம்ம இங்கே வரலை. நம்ம சகோதர சகோதரிகள் செஞ்சுருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் செஞ்சுருக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் செஞ்சது. உங்கள் குழந்தை ஏதாவது செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? அதாவது சட்டியில் அடுப்பே இல்லாமல், எண்ணெயே ஊற்றாமல், தண்ணியே ஊற்றாமல் செஞ்சது கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஆமென். சபையில் இந்த குறை சொல்கிற காரியம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி முடித்த உடனே யாரெல்லாம் சமைச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி சொல்வீங்களா? இதனால் என்ன ஏற்படுது? ஐக்கியம் ஏற்படுது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஆமாம். வாரம் மெசேஜ் கொடுத்துட்ருக்கும்போது 2 பேர் எந்திரிச்சு வெளியே போவாங்க. எதுக்கு போகிறாங்க? ஆமாம், ஆராதனை விட்டுட்டு போய் டீ போட போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். நல்லா போட்டிருக்கு, நல்லா இருக்குதோ இல்லையோ, முடிஞ்சால் குடிங்க, இல்லைன்னா நன்றி சொல்லுங்கள். ஐக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேளை ஒருத்தருக்கு யாருக்கா பிறந்த நாள் வருதுன்னா அவங்கள ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்கள். ஐக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம தான் செயல்படணும். நம்ம ஒதுங்கி நிற்க வரைக்கும் ஐக்கியம் வராது. நம்ம செயல்படணும், நம்ம பக்கத்தில் போகணும். குழந்தைகளை கூட விடாதீங்க. குழந்தைகளை கூட கைகளை கொடுத்து அவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிங்க. ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். சபைக்கு போயிட்டுறதுனால எல்லாம் மாறிடும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம எதற்காக வைத்திருக்கிறாரு, சபை எதற்காக வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
ஆமே. இது வந்து யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ அல்ல. நம்ம எதற்காக, எதுக்காக எதுக்காக அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்க போகிறோம். நம்முடைய பார்வையை, நம்முடைய ஓட்டத்தை நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். கடைசியாக ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், சபையில் வைத்திருக்கிறார்னா வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். வாசிங்க வாசிங்க. அப்படின்னா என்ன அது வாசிங்க. கிறிஸ்துவின் அப்படின்னா என்னது? ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு, ஏன் சபையில் வைத்திருக்கிறாரு, ஏன் சபைக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு காரணம் என்னதுன்னா இயேசுவை போல மாறணுங்க. இது வரைக்கும் அதை நம்ம பார்த்துருக்குறோமா, அதை பற்றி யோசிச்சுருக்குறோமான்னு தெரில. இயேசுவை போல மாறுறதுக்காக தான் சபையில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமே. நான் யார் மாதிரி மாறணுங்க? எந்த ஊழியக்காரர் மாதிரியோ எந்த சினிமா நடிகர்கள் மாதிரியோ நான் மாற தேவையில்லை. நான் இயேசுவை போல மாறணும். அப்படின்னா எப்படி? அங்கி போட்டுட்டு பெரிய தாடி வச்சுட்டு அப்படியா? என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய பழக்க வழக்கங்களில், என்னுடைய ஆசைகளில் என் வாழ்க்கை எப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா இயேசுவை போல மாறணும். என்னுடைய இலக்கு வந்து இயேசுவை போல மாறணும். காந்தி தாத்தா வந்து பின்மாறி போனதுக்கு, அதாவது இயேசுவை அவர் வந்து பைபிள் படிச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் பின்மாறி போயிட்டார். ஏன்னா அவர் இயேசுவை பார்க்கல, கிறிஸ்தவங்களை பார்த்துட்டாங்க. நம்ம வந்து யாரை பார்க்கணுன்னா கிறிஸ்தவங்களை அல்ல, ஊழியர்களை அல்ல, இயேசுவை பார்க்கணும். இயேசு எப்படி இருந்தாரோ அவரை போல் நம்ம மாறும்படியாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான, ரொம்ப தேவையான ஒரு காரியம். நான் எப்படி மாறணுங்க? இயேசுவை போல் மாறணும். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கிட்டுருக்கிறார். ஒவ்வொருவரையும் உருவாக்கிட்டுருக்கிறார். எதில் உருவாக்குறாரு? அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் அபிஷேகம் நமக்கு தேவை. அதே போல் கனிகளும் தேவை. ஆவியின் வரங்களும் தேவை, ஆவியின் கனிகளும் தேவை. ஆவியின் வரம் இருந்து கனி இல்லைனாலும் ஓட முடியாது, கனி இருந்து வரம் இல்லைனாலும் ஓட முடியாது. நமக்கு என்ன தேவை? ஆவியின் வரங்கள். வரங்கள்னால் என்னது? தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் கொடுக்குற பரிசு. ஆவியின் வரங்களும் தேவை, ஆவியின் கனிகளும் தேவை. கனிகள்னால் என்னது? கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் வந்து கேட்குற மாதிரி. சூப்பர், வெரி குட். இந்த கனிகளும் நமக்கு தேவை. ஆண்டவர் இந்த கனிகள் இயேசுவை போல உருவாகணும், அதற்காக கனிகள் வளரணும்னு எதிர்பார்க்கிறார். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறாரு. ஆமாம். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், மோசேன்னு ஒரு ஊழியர் இருந்தார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். மோசே வந்து என்ன பண்ணுறாரு? அவருடைய சொந்தக்காரனை போட்டு ஒருத்தர் அடிச்சிட்ருக்கிறாருன்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? அந்த சண்டை போட்டுட்ருக்கிற இன்னொரு நபரை, சொந்தக்காரரை அல்ல, இன்னொரு நபரை அடித்து கொலை செய்து அவரை புதைச்சிட்றார். யாருங்க? மோசே வந்து சொந்தக்காரர் கூட சண்டை போட்டுட்ருக்கிற நபரை அடித்து கொலை செய்து புதைச்சிட்றாரு. யாருக்கும் தெரியாது. சூப்பர் பிளான்டு ஒரு மர்டர். அவரை ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா, ஒரு சூழ்நிலையில் லட்சக்கணக்கான ஜனங்களை இந்த மோசையை வழிநடத்திட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தவிர மற்றதெல்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, என்ன எதிர்பார்க்குறாரோ அதை தவிர மற்றதெல்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன தான் அவங்களுடைய தேவையை சந்தித்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரே எழும்பி வர்றாரு. எதற்காக? பின்னாடி குழந்தைய கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே எழும்பி வர்றாரு. எதுக்காகனா, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நான் கொலை செஞ்சிடணும், அவங்க எனக்கு கீழ்ப்படுகிறதில்ல, எனக்கு கோபம் ஊட்டுறாங்க அப்படின்னு ஆண்டவரே இறங்கி வரும்போது இந்த மோசே போய் இடையில நிற்கிறார். ஆண்டவரே வேண்டாம்,
வேணா என் பேரை கிறுக்கிருங்க, என் பேரை கிறுக்கிருங்க, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க. எப்படி இருந்த நபரை எப்படி ஆண்டவர் மாத்துறாரு பாருங்க. இந்த ஒரு மாற்றம் நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. அந்த ஜென்ம சுபாவத்தை பற்றி சொன்னாங்க. இந்த ஒரு மாற்றம் கேரக்டரில் நம்ம மாறணும். அதுக்காக ஆண்டவர் வச்சுருப்பார், ஒரு சில கருவிகளை ஆண்டவர் வச்சுருப்பார், ஒரு சில நபர்களை ஆண்டவர் வச்சுருப்பார். நம்முடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, சபையில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம போகிற வர்ற இடங்களில் ஆண்டவர் வச்சுருப்பார். நம்மளை உருவாக்குவதற்காக. மோசையை பற்றி வசனம் சொல்லுது. என்னாகமம் 12:3 வசனம் சொல்லுங்கள். இப்போ வாசிங்க. என்னாகமம் 12. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. சாதாரணமான ஒரு நபர் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி போயிட்டு கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரருக்குள்ளே இருந்த ஒரு நல்ல தகுதி என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் எப்படி இருந்தாராம்? சாந்த குணம் உள்ளவராக இருந்தாராம். கேரக்டர் ஆண்டவர் மாற்றுறாரு, ஸ்வாபங்களை ஆண்டவர் மாற்றுறாரு. அது மாற்றப்படணும். பாஸ்டருங்கிற பட்டம் வாங்கிறது ஈஸி, ரெவரண்டு பிஷப்னு பட்டம் வாங்கிறது ஈஸி. ஆனால் இந்த சாந்த குணத்தை கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். நம்மை உருவாக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சுபாவங்களை, கேரக்டரை மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்துல இதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல எல்லாம் நம்முடைய கேரக்டரில் நம்ம தவறுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்த பாஸ் பண்ண வரைக்கும் ஆண்டவர் அதை வச்சுக்கிட்டே இருப்பார். ஆமேன். ஒரு வேளை பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொறுமையை கற்றுக் கொடுக்க வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட்டு ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ எது வரைக்கும் ஆண்டவர் வைப்பார்? பாஸ் ஆக வரைக்கும், நமக்கு பொறுமை வர வரைக்கும் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்துட்டே. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர், பயிற்சியாளர். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற தரிசனம் உண்மை அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. எந்த காரியத்தில்? நம்முடைய சுபாவத்தில், நம்முடைய கேரக்டரில் கர்த்தர் நம்மை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த ஒரு நபர் மட்டும் என்னை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா நமக்குள்ளே பதிலும் வரணும். ஆண்டவர் என்னை உருவாக்குறாரு. ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டாலும் சோர்ந்து போகக்கூடாது, நான் திரும்ப பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்குறாரு. அதே எலிஷான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் மொட்டைத்தலையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஒரு 42 பேர் மொட்டைத்தலையான்னு கிண்டல் அடிச்சோன்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கரடி உங்களை எல்லாத்தையும் கொன்று போடுன்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த கரடி அந்த 42 பேர்த்தையும் கொன்று போட்டுருச்சு. பார்த்தீங்களா? அங்கே வரம் இருக்குது, ஆனால் கனி இல்லை. அப்படி இருந்த நபரை ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா, இந்த தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்காக ஒரு பெரிய இராணுவமே வருது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க கண்ணை குருடாக்கி, தீர்க்கதரிசி வீட்டு முன்னாடி எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய இராணுவம் இருக்குது. அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அதாவது அவங்கள கொலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி விட்டுறாங்க. ராஜாக்கிட்ட எல்லா பலமும் இருக்குது, இந்த தீர்க்கதரிசிட்ட ஒன்றும் இல்லை, தனியாள். ஆனால் ராஜாக்கிட்ட எல்லா பலம் இருக்குது. அந்த ராஜா கேட்குறாரு, இவங்க எல்லாத்தையும் கொண்டுடலாமா? இவங்க எல்லாரும் நம்மள்ட்ட படையெடுத்து தானே வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கொலை செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பு. நீ உன்னுடைய பலத்தில் அவங்கள நீ பிடிக்கல, சாப்பாடு போட்டு அனுப்பு. எப்படி இருந்த நபரை எப்படி ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு ஊழியம் செய்யணும்னா நமக்கு அதாவது அனுபவம் தேவை, அபிஷேகம் தேவை, அதே போல் கனிகள் தேவை, நல்ல குணங்கள் தேவை. ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காக தான் ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்கிட்டு இருக்கிறாரு.
இப்படி எல்லோரும் எழுந்திருப்போமா? ஜெபிக்கலாங்களா? அப்படியே எல்லாரும் கண்களை மூடி. நான் ஏன் சபைக்கு வர்றேன்? ஆண்டவர் என்னை எதற்காக சபையில் வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு வாரம் வருவதன் நோக்கம் என்ன? கடமைக்காக அல்ல, பாரம்பரியத்திற்காக அல்ல, சடங்காச்சாரத்திற்காக அல்ல, வரலன்னா ஆண்டவர் கோவிச்சுக்குவார் அப்படிங்கிறதுக்காக அல்ல. நான் உருவாக்கப்படணும், நான் ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும், தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நான் மாறணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகங்கள் எதற்காக? தரிசனங்கள் எதற்காக? அவருக்காக செயல்படுவதற்காக. வாக்கு தத்தங்களை நம்ம கவனம் செலுத்துகிறவங்களா இல்லாமல், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு விசுவாசியாகவே என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி விசுவாசியாகவே முடிப்பதற்காக அல்ல, வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் அல்லது மாதத்தில் ஒரு நாள் ஆகிலும் கர்த்தருக்காய் செயல்படுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. என்னுடைய கண்கள் என்னுடைய தேவைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இல்லாதபடி தேவனுடைய தேவையை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்களை திறப்பாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்காய் செயல்படுகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் தாமே நம்மை மாற்றுவாராக. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோட என்ன பேசியிருக்கிறாரோ அந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாங்களா?